ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சுட்டு ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப க்ரீமி அண்ட் சூப்பராக இருக்கும். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்துட்டு சின்னதாக கட் பண்ண பூண்டு, இது ஒரு 2 பீஸ் அது மாதிரி தான் இருக்கும். அதை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் ஒரு ஸ்பூன் மைதா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, அதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஒரு கேரட் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு ஹாஃப் குடமிளகா அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இது ஒரு 1 மினிட் வெந்தால் போதும் குடமிளகா போட்டதுக்கப்புறம். நெக்ஸ்ட் இதில் ஒரு டம்ளர் பால், காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். அது போட்டு எல்லாம் நல்ல வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் மைதா போட்டதுனால அது கொஞ்சம் அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். பாயில் ஆக ஆக அது திக்காகும். அதை அப்போ வந்து நம்ம பெப்பரு, அதுக்கப்புறம் ஒரிகானோ, மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ், இட்டாலியன் சீசனிங் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு சிட்டிகை மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், அது ஒரு டேங்கினஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதான் திக்காக ஆரம்பிக்கும், அந்த பபிள்ஸ் வர. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சப்பாத்தியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த சாஸ் கூட மிக்ஸ் ஆகணும். ஸோ இது ரொம்ப நேரம் இதில் இருக்கக்கூடாது, அப்போ ரொம்ப ஊறி போயிடும். ஸோ கொஞ்சம் ஒரு 1 மினிட் கம்மியாக இருந்தால் போதும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இதில் துருவின சீஸ் ஆப்ஷனல் தான், சும்மா அது மட்டும் இருந்தாலே சீஸியாக தான் இருக்கும், இந்த க்ரீமி டேஸ்ட் இருக்கும். பட் சீஸ் விருப்பம் படுறவங்க போட்டுக்கலாம். ஸோ இது என்னென்னா, நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா அதை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ அது பாஸ்தா போடுறதுக்கு பதிலாக நான் வந்து சப்பாத்தி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, இட்டாலியன் ஸ்டைலில் இந்த சப்பாத்தி வெஸ்டான க்ரீமியான டிஷ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.